மை பார்ட்னர், மை பொண்டாட்டி. இல்லை, நீ சொல்கிறது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சரியா? நியாயம்தான், நான் ஒத்துக்கிறேன். சரியா? இல்லை, இப்போ இங்கே இருக்கேன். இங்கேருந்து வேலைக்கு போகிறேன்னு போகிறேன். போயிட்டு அங்கே போயிட்டு சும்மா உட்காரத்துக்கு போகலல்ல. அப்போ வேலை தானே செய்ய போகிறேன். அந்த மாதிரி தான் இதே ஒரு படத்தில் வரும்ல, நமக்கு எப்போ எதுக்குப்பா வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம்டா அப்படின்னு வரும்ல. அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். முடியல, நிறையா பார்த்துட்டேன். அப்போது எல்லார் மாதிரி நீ நானும் பிறக்கலன்ற மாதிரி அது மட்டும் உறுதியாக கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. என்னால் அடித்து சொல்ல முடியும். நம்ம சாதிக்கணும்னு பிறந்தது நீ நானும். சரியா? அப்படின்னும் போது உனக்கு எனக்கு லவ் வந்து அதனால் பல நன்மைகள் வரும்ன்ற மாதிரி ரொம்ப லேட் ஆகிட்டு தான் புரியுது. ஃபஸ்ட்டு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது, நீ சொன்ன அப்போ நான் பயந்தேன். இப்போ நான் பயம் இல்லை எனக்கு. ஏன்னாக்கா நம்ம இதுக்கு தான் பிறந்தோம், இதுக்கு தான் நான் சொன்னல அந்த மாதிரி ஒரு கணக்கில் இருந்தபோது அப்போ அது இப்போ என்னோட இது என்ன சொல்கிறது, என் அப்பா எனக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டா அது வந்து நான் வந்து பாஸ் பண்ணி காட்டணும். அந்த லெவலுன்னும் போது நான் உன்னை நம்ம கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். சரியா? அப்போ ஒன்றையும் விட முடியல. உன்னை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா ஒன்றையும் விட முடியல. ஆக மொத்தம் எதுக்குடா வம்புன்ற மாதிரி நிறையா நினைக்க தோணுது. ஒன்றையும் விட முடியல. என்னென்னவோ ஒன்றும் முடியல ஜோதி. சரி, வாய்ந்து தான் பார்ப்போமே. எல்லாத்துக்கும் நான் தயார். சரியா? நான் ஒத்துக்கிறேன். உன் முடிவே என் முடிவு. சரியா?